மாயா எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னா உங்ககிட்ட இருந்து வாங்கின இந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணணும். இந்தாங்க. என்ன? இது ஏன் பணம் இல்ல, மாயாவோட பணம். அவகிட்ட இருந்து நேரடியா பணம் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என் மூலமா பணம் கொடுத்து மாயா உங்களுக்கு உதவி செஞ்சா. அவ உங்க மேல உயிரியே வச்சிருக்கா. இந்த பணத்தை நேரடியா அவகிட்ட கொடுத்துட்டு முடிஞ்சா ஒரு மன்னிப்பாவது கேளுங்க. சீனு, மாயா ஊருக்கே போயிட்டா. தெரியும். பணம் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு போனேன். அவங்க இல்லை. அவள் ஆஸ்பத்திரிலேருந்து போகும்போது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னா. கடைசியாக 2 வார்த்தை சொன்னா. மறந்துடணும், நாம் எல்லாத்தையும் மறந்துடணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவளை தடுத்து நிறுத்துவோ சமாதானப்படுத்தவோ எனக்கு எதுவும் தோணல. உன் மனசுக்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவளை போக விடலாம்? நீ அவளுக்கு செஞ்சது துரோகம். எப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணோட மனசை வேதனைப்படுத்தி இருக்க தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. எப்ப அண்ணனுக்கு முன்னாடி நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அப்பவே அவ கை பிடிச்சி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்துட்டு அதே வசதியோட வாழ வைக்க முடியுமா? ஏற்கனவே நான் 5 பேரோட கஷ்டப்படுறத பார்த்தாதுன்னு 6வது அவளையும் கூட்டத்தை கஷ்டப்பட சொல்றீங்களா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நாங்களாம் இல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்க. 5 நிமிஷத்து ஆம்புலன்ஸ் வேணும்னா வந்தாகணும். பாக்குறதுக்கு 10 டாக்டர் வேணும்னா ரெடியா இருக்கணும். இது அவ பணத்தை மீறல, அவக்குள்ள இருக்க பாசத்தினால. அந்த பாசத்துக்கு பதிலா என்னால ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல உங்களால தான் ஏதாவது கொடுக்க முடியுமா? நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ செஞ்சது பெரிய தப்பு தான். உன் தங்கச்சிகளுக்கு யாருக்கா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுனா நானும் என்ன பண்ண தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசி வெறுப்பேத்துற? ஏன் கும்புற இப்படி எல்லாம்? சீனு, விடுப்பா. எதுக்கு ஆத்திரப்படுற? சரி, நீ வேணும்னா அவளை மறந்துரு. ஆனா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன? மாயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்தா. எப்பவும் சந்தோஷமா சுறுசுறுப்பாக இருந்த உன்னை ரொம்ப நோடிச்சிட்டதா வருத்தப்பட்டா, அழுதா. உன்னை பழைய சீனுவா மாற்றணும்னு எங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அவள் ஆசைப்பட்டது மாதிரி நீ பழைய சீனுவா மாறணும். முடியாது. என்னால என்னைக்கும் பழைய சீனு ஆக முடியாது. இனி என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம்தான், மாயா. சீனு, மாயா ஊர்ல தான் இருக்கா. எப்படி தெரிஞ்சது? மாயாவோட ஹாஸ்டல் மேட் நளினி எனக்கு நல்ல பழக்கம். அவ போன வாரம் மாயா ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்துருக்கா. நளினி வேற என்ன சொன்னா? மாயா ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தால எதுவும் பேச முடியலையா. நான் வேணா எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவ அட்ரஸோட வரட்டா? இப்ப வேண்டாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் போனா போதும். அவ ஊர்ல இருக்கால, அதே போதும். இனி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உட்காருங்கம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னப்பா? நம்ம கிட்ட இருக்கிறதுல தங்கச்சிங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனியா வச்சிருக்கேன். அதை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. வனஜாக்கும் கிரிஜாக்கும் நல்ல மாப்பிள்ளைகளும் பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் முறைப்படி பேசி நிச்சயம் பண்ணும்போது நம்ம கூட மாயாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா? இந்த 2 வருஷத்துல இன்னைக்கு தான் நீ மாயாவை பத்தி பேசிருக்க. எனக்கு பயமா இருக்குப்பா. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தான்னா? எனக்கும் சந்தோஷம்தான். அது இல்லாம இவ்வளவு நாளா எனக்காகவே காத்திருந்தானா எனக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமா. மாயா பத்தி விவரம் தெரிஞ்சதும் எனக்காக பொண்ணு கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் ராஜமணியனை அனுப்பி வைக்கணும். வேண்டாப்பா, நானே போயிட்டு வரேன். ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன் தங்கச்சிகளாலையும் தான். இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் இத்தனை நாளா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல பாத்தியா? அது அவ என் மேல வச்சிருக்க அன்புனால. அதுக்காக அவளுக்கு சின்னதா ஒரு தண்டனை கொடுக்கலாம். வேண்டாம், ஏற்கனவே நீ கொடுத்த தண்டனையே போதும். சரி, நான் வரேம்மா. ஓகே, பாய். இதோ பார், சீனிவாசா ஃபார்மாவுக்கு ட்ரக் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். இனிமே நம்ம பாடி யோகந்தான். எஸ் மிஸ்டர் சீனிவாசன்? நான் தான். ஹலோ, வி ஆர் ஃப்ரம் ஆர்யா ஃபார்மசி. ஓஹோ,
சொல்லுங்க. உங்க மருந்துக்கு லைசென்ஸ் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதோட ஃபார்முலா, லைசென்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வாங்கணும்னு விருப்பப்படுறோம். உங்க ஆஃபர் என்ன? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ ஜீனு, என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? வந்திருக்கிறவனு இந்த ஃபீல்டில் கொடியேட்டி பறக்கிறவனு, அவனுக்கு குறி வச்சனா வாங்க விட மாட்டானு, கொடுக்கலன்னா வம்பாயிடும். ஜாக்கிரதையா பேசு. சரி, ஒரு 6 லட்சம் கேட்டு பார்க்கலாம். போனா போட்டோம், இல்லைன்னா 4-4:30 பேசி முடிச்சிடலாம். சரி, ஓ இஷ்டம்பா, வா போலாம். இது நாங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு வர மருந்து, அதான் கொடுக்கறதுக்கு யோசனை. நல்ல விலை, ஒரு ஃபேன்சி பிரைஸ் கிடைச்சா நான் கொடுக்குறேன். எவ்வளோ? 6 lakhs. சரி, தரோம். 2 நாளைக்குள்ள டிடி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிக்கிறோம். அப்போ முடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. சம்மதம்? கேரண்டி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கிளம்புறோம். ஓகே, பாய். தேங்க்ஸ் சார். என்ன சின்ன யோசிக்கிற? 6 லட்சம், அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்னா எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படணும். இருந்தாலும் ஒரு வருமானம் போயிருச்சே. அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு. இது போனா என்ன, இன்னும் நிறைய மருந்துகளோட விவரம் எங்கெங்கயோ இருக்கு. எப்படியாச்சும் தேடி அதுல ஒண்ணு கிடைச்சா கூட போதுமே. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சீனு, ஒரு நிமிஷம். என்னங்க? உன்கிட்ட பேசணும். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராஜாமணி அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன அவ்வளோ அவசரம்? அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் எங்க அத்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஏன், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. என்ன சொன்னாரு? உன்னை பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான், யாரோ ஒரு அமெரிக்கா மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காராமே. ஓ, அவ்வளவுதானா? அவர் உன்கிட்ட தப்பா நடந்திருப்பாரோன்னு பயந்துட்டேன். ஆமா, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா ஃப்ரீ ஆயிடுவேன்னு பார்த்தா இப்போ டபுள் ஸ்பீடா இருக்கியே. இப்போ உனக்கு என்ன வேணும்? மறந்துட்டியா? ஒரு நாள் பூரா யாருமே இல்லாத இடத்துல நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கணும்னு சொன்னல, நீ கூட ஒத்துக்கிட்டியே. ஆமா ஆமா ஆமா, அதுக்கான நேரம் வந்துருச்சுல. சரி போலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துப்பியா? நடந்துக்கிறேன். அப்ப நாளைக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் உன் கூட இருக்க போறேன். ஓகே? ஓகே. இங்க பாத்தியா சிவகாசி பட்டாசு? எதுக்கு? என்னைக்கு அந்த மாயா நம்ம சீனுவை பார்த்து நேருக்கு நேரம் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது இந்த பட்டாசை வெடிச்சு கோலாகலமா கொண்டாடலாம் இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. ஒரு நாள் பூராவ கூட அவ பெரிய கைகாரி தான். இல்லன்னா நம்ம சீனு மட்டும் தனியா வர சொல்லிருப்பாளா? இப்ப மட்டும் நான் கூட இருந்தா அவளை எப்படி வசியம் பண்றது, அவளை எப்படி வளைக்கல விளை வைக்கிறதுன்னு இவ்வளவு வரையா சொல்லி கொடுத்துருப்பேன். பை த பை, என்னையும் கூட்டு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் காட்சி? சான்ஸே இல்ல. நான் என்ன பண்ணணும், அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவியா? சொல்றேன். பாடம் 1, இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவளை தொடவே கூடாது. உன் சுண்டு விரல் கூட மேல படக்கூடாது. அவ ரொம்ப பிகு பண்ணிக்குவா. பொதுவா பொண்ணுங்களே அப்படித்தானே. காதல்ல ஏபிசிடி கூட தெரியாம இந்த நீ காமசாஸ்திரத்தை கரைச்சு குடிச்ச ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. எங்க சொல்லு சொல்லு சொல்லு. லெசன் 2, காதலை பத்தியோ காதலிக்கிறத பத்தியோ எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை குழந்தையாட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கணும். சினு ஏதாவது பண்ணி தொலையண்டா அப்படின்னு அவ சொல்ல, அவ தவிக்க உலக்க மாதிரி உட்காந்துருக்க ஒன்னா பார்த்து பிறகு தாபத்துல கடிச்சு திங்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிக்க கிட்ட வருவா. ஒத்துக்க கூடாது. மெதுவா அவ ட்ரெஸ் தொட்டு பார்த்து, ஏய் இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும். இது ஆரம்பம் இல்ல, அது டர்னிங் பாயிண்ட். அப்புறம் திடீர்னு அவர் அலையக்க தூக்கிட்டு போய் படுத்துற பாட்டுல அவ கதறணும், கண்ணீர் விடணும். போட்டா மடையா, இந்த மாதிரி விஷயத்துல அவசரமே கூடாது. லெசன் உள்ள சொல்லல. அப்ப என்ன கன்றாவி தாண்டா செய்யறது? சொல்லி தொலையாண்டா. கண்ணுல காதல் உஷ்ணத்தை ஏத்தி அவ கண்ணோட கண்ணு உத்து பார்த்து கைய அப்படியே மெதுவா எடுத்து அவ இடுப்ப நைசா கிள்ளி கிச்சிட்டு முட்டணும். அவ அப்படியே உடம்ப செலுத்து முறுக்கேறி என்ன செய்வா தெரியுமா? தெரியுமே. என்ன? ஏண்டா, வெட்டி கடையில விக்கிற கண்ட கண்ட செக்ஸ் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு நீ கெடுறதும் இல்லாம இவனையும் கெடுக்க பாக்குறியா? அவ அத்தான் இவன் அப்பா அம்மா கொள்ளி போடுறதுக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னான். அவளை பழி வாங்குறதுக்கு தான் சரியான நேரம். கரெக்ட். இனிமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. யாரும் இல்லாத இடத்துக்கு தனியா வான்னு சொல்லி சீனுவ அவளை கூப்பிட்டா. அவதான சீனு வர சொன்னா. அவள அதே இடத்துல வச்சு ரேப் பண்றதுல தப்பே இல்ல. அவ அத்தான் சொல்லிட்டு போனதுக்கு அவள எதுக்கு ரேப் பண்ணணும்? நீ போய் அவ அத்தானே ரேப் பண்ணு. ஏய் சும்மா இருங்கடா. நாளைக்கு அவளை மீட் பண்றது கன்ஃபார்ம். அவளை கட் பண்றதுக்கு எதனா ஐடியா சொல்லுங்கடா. ரேப்புக்கு இப்ப தானே சொன்னீங்க. மாயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
அவனால மெல்ல முடியல முழுங்க முடியல, பாவம் கிடந்து கஷ்டப்படுறான். ச்சே, நான் ஒரு முட்டா பையன். அன்னைக்கு சீனு மாயாவை லவ் பண்ணு சொன்னப்பவே கோதல இறங்கி அவளை உசார பண்ணியிருந்தேனா, இப்போ மந்திரம் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ சரவணா, ஐ லவ் யூ சரவணா. மாயா நீ பார்த்து ஐ லவ் யூ சொன்னால, அதான் நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறேன். இந்த கேடு கட்ட மூஞ்சி பார்த்து அவ அப்படி சொன்னா பட்டாசு காதுல இல்ல நெஞ்சில வைக்கணும். நெஞ்சிலயா? சரி வேண்டாம். போங்கடா புறம் புடிச்சனுங்களா. ஐயோ காது பாஜா. போச்சு. என்னாச்சு? பங்க்சர். அந்த டிராவல்ஸ்காரன் டிரைவர் இல்ல ஸ்டெப்னி இல்லன்னு அப்பவே சொன்னா. நீ தான் வம்பு பண்ணி கார் எடுத்துட்டு வந்த. இப்படி எல்லாம் ஆகும் யாருக்கு தெரியும்? பக்கத்துல எங்கேயும் ஒர்க் ஷாப் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ என்னடி பண்றது? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நாங்கெல்லாம் குயின் மேரிஸ் காலேஜ் தெரியுமே, நாம தான் தினமும் மீட் பண்ணிட்டு இருக்கோமே. நீங்க மாயதேவி தானே? அவங்க அஞ்சலி, இவங்க ரஞ்சினி, அவங்க மின்மினி, இவங்க காயத்ரி. இதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப கூட உங்க டயர் பஞ்சர் இருக்குமே. பாத்தீங்களா? வாங்க ஸ்டெப்னி எடுக்கலாம். ஐயோ ஸ்டெப்னி இல்லையே. ஸ்டெப்னி இல்லையா? சரியா போச்சு போ. பரவாயில்ல, முதல்ல ஜாக்கி எடுக்கணும், அப்புறம் ஜாக்கி வைக்கணும், போல்ட்டை சீக்கிரமா கட்டணும், காரை லேசா தூக்கணும், அப்புறம் டயர் எடுக்கணும். ஈஸி ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. நான் போய் பஞ்சர் விட்டு வந்துடுறேன். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல. ஏண்டி நாம அவனை தினமும் பாக்குறோம், ஆனா அவன் ஒரு தடவை கூட நம்மள பார்த்தது இல்லையே. அப்புறம் எப்படி நம்மள அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்? அப்போ அவன் நமக்கு தெரியாமலேயே நம்மள நோட் பண்ணிட்டு இருக்கான். நாம தான் கில்லாடி நினைச்சிட்டு இருந்தோம், அவன் நம்மளை விட பெரிய கில்லாடியா இருப்பான். மாயா மாயா, பிரச்சனையாயிடுச்சு. என்ன? அன்னைக்கு நீ நெஞ்சில சாஞ்சு விளையாட்டு காட்டினல, அந்த ஆள் வரான். ஏண்டி ஓடிலமா? வரட்டும் பாத்துக்கிறேன். என்ன நெஞ்சில சாயணுமா? போடி போய் சாஞ்சு. நானா? உன் அட்ரஸ் என்ன? நம்பர் 24 ராம் காலனி, வெஸ்ட் மாம்பலம். நான் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஒரு கிஸ் வேணாலும் தரேன், ஆனா உன் வைஃப் முன்னாடி. டார்லிங் ரெடியா? நான் ஒண்ணுமே கேட்கலமா, எனக்கு எதுவுமே வேண்டாமா, ஆள விட்டா போதும். எவனாவது மாட்டினா போதும் உடனே அவன் தலையில மிளகா அரைச்சிருவியே. இந்த மாதிரி எல்லாம் இல்லனா லைஃப்ல என்ன என்ஜாய்மெண்ட்? ரெடி 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 ரெடி. இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டான். சை 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 சை. உங்க மேட்டர் முடிஞ்சிடுச்சு. இவ்வளவு நேரம் நான் சர்வீஸ் பண்ணதுக்கு என்னோட மேட்டர் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் வெயிட். ஓகே. Tinu? Thank you. Bye-bye. Bye. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஓசில மங்களம் பண்ணலாம் நினைச்சியா? முதல்ல காசு எடு. காசா? எதுக்கு? நான் செஞ்ச வேலைக்கு இதுல விவரமா எழுதிருக்கேன் பாரு. போக வர பெட்ரோல் 25, பஞ்சர் ஒட்டிய வகையில் 35, ஸ்கூட்டர் தேய்மானம் 20, கூலி 20, மொத்தம் 100. பகல் கொள்ளையா இருக்கே, ஏதோ எங்க மேல இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சா? ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாரு? ஏன் மாமா மகளா அத்தை மகளா? ஓ, அப்படி ஒரு நினைப்பா உனக்கு? ஆமா, இவ பெரிய அப்சரஸ். ஏய், பணத்தை எடுக்க போறியா இல்லையா? நீ ஏதோ எங்களுக்காக சர்வீஸ் பண்றேன்னு நினைச்சேன். அப்படின்னா அது சர்வீஸ் சார்ஜ். சர்வீஸுக்கும் சார்ஜா? அப்படின்னா நேத்து ஒரு கண்ணு தெரியாத ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியே, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்கின? அதுக்கெல்லாம் அவ அக்கவுண்ட்ல இருந்து கிடைக்கும். முதல்ல இந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணு. குடுக்கலனா நான் எடுப்பேன். முடியுமா? முடியுமே. அப்படின்னா எடு. மின் பாக்கெட்ல பார்த்தா, பின் பாக்கெட்ல பார்த்தா, சைடு பாக்கெட்ல பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 2 பாக்கெட் இருக்கே.
பாக்குறதுக்கு தான் பந்தா போல் இருக்கு. பெருசா ஏதோ இருக்குன்னு பார்த்தா ஒன்னத்தி காணா. ஏய், இவகிட்ட காசு தேடுறன்ற சாக்குல கண்ட இடத்துல கைய வச்சியே, அதுக்கு நீதான் இவளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். இது அந்த மாதிரி கேஸா? எதுக்குடி வம்பு? பேசாம பணத்தை கொடுத்துரு. அது கரெக்ட். சரி, கொடுத்துடுறேன். நீங்க கார்ல ஏறுங்க. ஏய், எங்க எஸ்கேப் ஆகுற? காசு கார்ல தான் இருக்கு. ஓ, எடுத்துட்டு வா. குட் கேர்ள்ஸ். குடே. அப்போ பணம் வேணும்ல? ஆமா. இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து இன்னொரு பரிசும் கொடுக்க போறேன். என்னடி? என்ன பரிசு? இவன் இந்த பணத்தை வாங்கிட்டா இவன் காதுல ஒரு பாட்டு பாட போறேன். ஆனா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ பை ஸ்பீட். जीनू, वो स्कूटर की இது வெறும் பில் இல்ல, எனக்கும் அவனுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ். இது வழியா அவன் உள்ளுக்குள்ள போய் சின்ன சின்ன குறும்பு பண்ண போறேன்.